உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளோதான் கொடுக்கும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோடு இருப்பாங்க, பசியோடு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், எனக்கு பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்பில் எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் கோடி கோடி கணக்கில் இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்கிற பலன்களில் மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ணுற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ணுற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ணுற விஷயங்களை நான் சொல்கிற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பராக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், கவனமாக இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வில்லங்கம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை வில்லங்கமானவங்க சொல்றவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னு நீங்க காத்திருக்கீங்கல்ல. விருச்சிக ராசிக்காரங்க வில்லங்கமானவங்க கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்கள் என்னைக்குமே விவரமானவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல பெரிய டேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த செயல்படுத்த போகும். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு 12 வருடத்துக்கும் பிறகு நீங்களா உங்களுடைய தன்மையில உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமையில நீங்க வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட இந்த ஆணி மாதத்துக்கு பிறகு சூப்பரா இருக்கு. அது என்ன ஆணி மாதம்? தமிழ் புத்தாண்டுனாலே சித்திரை மாதம் தானே? ஆமா, சித்திரை மாதம் தான். சித்திரை மாதத்துல இருந்து நீங்க சிரமப்பட்டு இருக்கீங்களா, அதுல இருந்து படிப்படியா வெளிவரும். ஆணி மாதத்துக்கு பிறகு அற்புதமா இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு உங்க லைஃப் பெரிய டேர்னிங் உண்டு. எப்படி ஒரு டேர்னிங்னா, கடந்த காலங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் காயப்படக்கூடாதோ, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் போராடக்கூடாதோ அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க. எப்படிலாம் உங்களை காயப்படுத்தினாங்கன்னு சொல்ல கூட முடியாது. அந்த அளவுக்கு வலி வேதனை உங்களுக்கே உணர்வுபூர்வமா இருந்திருக்கும். ஆனா காயப்படுத்தினவங்களுக்கும் நல்லது நினைக்கிற ஒரே எண்ணம் உங்களுக்கும் உண்டு. கடகராசிக்காரங்க மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நம்மளை காயப்படுத்துனவங்க, நம்மளை கஷ்டப்பட்டவங்க கொஞ்சமா நல்லா இருக்கு போ, நீ நல்லா இருந்துட்டு போடா, என்னை அடிச்சிட்டேல உனக்கு சந்தோஷம் தானே, நல்லா இரு அப்படின்னு ஒரு மன ரீதியாக அவனுக்கு ஒரு பாராட்டை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஆனா உங்களை தான் சொல்லுவாங்க, புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன். சரியா? உங்களை புரிந்து கொள்ளாதவங்களாம் இதுதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ரிஷகராசியாப்பா தேளு எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே கிடக்கும் அப்படிமாங்க. ஏங்க ஒரு விஷயம், ஒரு தேளுனே வச்சுக்கோங்களேன், தேளு யாரையா வந்து கொட்டுமா? தேளு இருக்கிற இடத்துக்கிட்ட போனது நம்ம தப்பு, தேள் நம்ம இடத்த தேடி வரல. ஓகேவா? தேளை போய் நோன்றது நம்ம தப்பு. அதே மாதிரிதான் நீங்க யாரையும் கொட்டணும், யாரையும் திட்டணும்னு நினைக்கவே மாட்டீங்க. உங்களை ஓவர் டாமினேஷன் பண்ணி
உங்களை ஒரு லிமிட்டை தாண்டி வெடிச்சு செதற அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்போது யாரா இருந்தாலும் அதாங்க பண்ணுவாங்க. தேடிதான் பண்ணணும்லாம் கிடையாது. புரியுதா? ஸோ உங்க மேல ஒருத்தவங்க தவறு சொல்றானா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாத நபர்களா மட்டும்தான் இருக்க முடியும். உண்மையிலேயே விருச்சக ராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அன்புக்காக உண்மையிலேயே ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க. அது நம்ம விருச்சகராசி பெண்களை சொல்றதை எப்படி சொல்லலாம்னா, நீங்க அன்புக்கு ரொம்ப ஏங்குவீங்க, ரொம்ப பாசம் வைப்பீங்க. உங்க கணவர் உங்க மேல கேர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. உங்க கணவர் உங்களுக்காக சில நேரம் ஒதுக்குன்னு ஆசைப்படுவீங்க. உங்க கணவர் கூட நீங்க எங்கேயா டிராவல் பண்ண ஆசைப்படுவீங்க. கணவர் கூட மட்டும் ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து தங்கன்னு ஆசைப்படுவீங்க. இது பெரிய தப்பு கிடையாது. இது என்ன தப்பு இருக்கு? ஆனா இததான் தப்புன்னு சொல்லி உங்களை பாடா படுத்துவாங்க. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றோம் பழி போடுவோம், உங்க மேல போட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம அன்பா கேட்கறது, பாசமா கேட்கறது, ரியலா கேட்டுட்டே இருப்பீங்க. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது எப்ப வருவ அப்படின்னு நீங்க கேட்கதான் செய்வீங்க. கேட்ட அன்புலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அந்த எப்ப வருவீங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னே உடனே வந்துருவாங்க கோவமா. பத்தியா நான் சொன்னேன்ல உனக்குள்ள எவ்வளவு ஆக்ரோஷம் இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்பாங்க. ஆக்ரோஷத்தை உண்டு பண்ணது யாரு? இந்த கோபத்தை வர வச்சது யாரு? அதை புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் உங்களுக்கு கடந்த காலங்கள் நடந்திருக்கும். அப்ப விருச்சக ராசி பெண் ஒரு நபருக்கு திருமண வாழ்க்கையில கிடைச்சிட்டா அவங்கள மாதிரி யோகக்காரங்க யாருமே இருக்கு. ஆனா என்ன, இந்த யோகத்தை அவங்க பயன்படுத்துற கிடையாது, புரிஞ்சுக்கிற கிடையாது. அப்ப ஈகோ கிராஸ் ஆகும், தேவையில்லாத விவாதம் வரும், பிரச்சனை வரும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய கணவர் தன்னை புரிஞ்சுக்கணும், தன்னோட மனைவி தன்னை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற விருச்சகராசி என்பதாக நீங்க இருக்கீங்கன்னா உறுதியாக புரிதலுடன் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த உறவு கூட ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. லைஃப்ல எல்லா விதமான ஏமாற்றத்தையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமே நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல விருச்சகராசி யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கணும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள்ல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்தாரு. ஓகேவா? அவருடைய பார்வை உங்களுக்கு நிறைய டாமினேஷன் பண்ணுச்சு. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்தாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்ப எந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு லாக் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த லாக் எல்லாமே உடைப்பதற்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான மற்றும் 5ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டா எக்ஸாக்டா 9ல அமர்ந்து உங்களையும் பார்க்காரு, சனி பகவானையும் பார்க்காரு. போதும்பா, இது நம்ம குழந்தைகள், நம்ம மேல பாசம் வச்சவங்க, நிறைய மேல பாசம் வச்சு ஏமாந்தவங்க, இனிமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு குருவோடைய ஒரு வலிமையான ஆர்டர் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுப்பார். திருமணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கவலையோட நீங்க இருந்தாலும் உங்களுடைய இன்னொரு வாழ்க்கையான 2வது திருமண வாழ்க்கை உறுதியாக இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சனி பகவானும் குரு பகவானும் அதற்கான ஒரு இயக்கத்தை, ஒரு சரியான பாதையை, உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள் என்பது உண்மை. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வீடு மனை கட்ட ஆசைப்பட்டீங்கன்னா கரெக்டான ஃபாலோ பயன்படுத்துங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கடன் வாங்கி அதிகமா கட்டிட வேண்டாம். அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதா இருந்தால் புதிய வண்டி வாகனங்கள் மட்டும் வாங்குங்க. மேக்சிமம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். ஓகேவா? அதே போல தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்க சொந்த தொழிலும் முழு கவனம் செலுத்துங்க. யாரையும் நம்பி ஒப்படைச்சிட்டு வராதீங்க. மற்றவர்களுடைய கர்மாவை வாங்கினது போதும். உங்களுடைய எதிர்காலத்தை மட்டும் நீங்கள் கவனமாக செயல்படுத்தினால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்ல பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்க நலமுடன்.